ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். இந்த சிக்கன் கிரேவி வந்து நெய்யும் முந்திரியும் சேர்த்து செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூட இருக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் சேர்த்து இந்த சிக்கன் செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெய் உருகிருச்சு. நான் ஒரு 20 முந்திரி சேர்க்குறேன். முந்திரி வந்து கருகு விடாம நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. முந்திரி வந்து வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பீஸா அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து வரமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நீங்கள் பெரட்டி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆல்ரெடி வந்து கழுவி அலசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா அந்த நெய்யோட வாசனை போயிடும். அதனால் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காம நெய் மட்டும் சேர்த்து இந்த சிக்கன் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலா கூட வந்து சிக்கனை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா சேர்க்குறேன். சிக்கன் பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து குழம்பா வைக்கல, கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிக்கனை வேக வைக்கலாம். சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்கிறனால இதை வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா வத்தி கிரேவியாக வரணும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்து குழம்புல வத்தி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்தப்பனா நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நிறைய பேர் வந்து நெய் சேர்த்து சிக்கன் கிரேவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை வந்து நெய் சேர்த்து சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். நல்ல வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மல்லித்தழை தூவிக்கலாங்க. மல்லித்தழை தூவிட்டு பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அட்டகாசமான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாசமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.